வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட நாய்ஸோட ஒரு பட்ஜெட் நெக் பேண்ட் தான் வந்து இருக்கு. நாய்ஸ் நோவ் ப்ரோ நெக் பேண்ட் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிசன் டு தி நாய்ஸ் வித்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன்ட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப் டு 35 hours ப்ளே டைம், அப்புறம் வந்து என்விரான்மெண்டல் சவுண்ட் ரிடக்ஷன், IPX5 ரேட்டிங், அப்புறம் வந்து இன்ஸ்டா சார்ஜ், டூயல் பேரிங், வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சியான் ப்ளூ கலர் தான் வந்து இருக்கு. அப்புறம் ப்ரைஸிங்னு வரையில பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து 2800 வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வெறும் 900 rupees தான். நான் இந்த நெக் பேண்டை பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நெக் பேண்டை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சீல் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கட் பண்ணால் போதும். ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து வெளியே எடுப்போம். ஸோ நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாட் கேபிளாக கொடுத்துருக்காங்க. இல்லை ஃப்ளாட் கேபிள் வந்து கொடுக்கல. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், அப்புறம் டைப் சி கேபிள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சேம் தான், நமக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை வந்து கொஞ்ச நேரம் நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலிக்கான் ப்ளஸ் பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் நம்ம வந்து அஃப்கோர்ஸ் மெட்டல் தான் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான கிளிட்டரி ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து எல்லா பட்டன் கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சைட்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து LED லைட் இண்டிகேட்டர் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான கவரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வயரோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஓகே, பரவாயில்ல, நல்லா சூப்பராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த 2 இயர்பட்ஸும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ப்ளஸ் நமக்கு வந்து மேக்னெட்டில் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபங்க்ஷன்ஸுமே வந்து கொடுக்கல, சும்மா நார்மல் மேக்னெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு இதோட ஃபிட்டில் வந்து எந்த வித பிரச்சனையுமே இல்லை. இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம பக்காவாக வந்து செட் ஆயிடுச்சு. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. இது போக இவங்க பார்த்தீங்கன்னா டூயல் பேரிங்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த நெக் பேண்டை நம்ம வந்து சைமல்டேனியஸாக 2 ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃபோனோட அப்புறம் லேப்டாப்போட சைமல்டேனியஸாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஃபீச்சர். அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கொண்டு வந்தது ஒரு இன்னும் நல்ல சூப்பரான விஷயம்னு வந்து சொல்லலாம். அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் ஆடியோ கோடெக்னு வரையில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரே ஒரு ஆடியோ கோடெக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. SBC மட்டும் தான் வந்து இருக்குது. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் இதில் வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து எந்தவித லோ லேட்டன்சி மோடோ அப்படி இல்லைன்னா வந்து கேமிங் மோடோ வந்து தரல. ஸோ இதோட லேட்டன்சி எப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு பெருசாக எந்தவித டிலேஸ்மே என்னால் வந்து நோட்டீஸ் பண்ண முடியல. பட் ஆனால் கேமிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் ஒரு சின்ன டிலே வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. அதனால் கேமிங்க்கு இந்த நெக் பேண்ட் வந்து செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேமிங்க்கு இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா இருக்காது. அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்டில் வந்து 35 yearsக்கான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். அதனால் நம்ம வந்து பேட்டரி பற்றி வந்து சுத்தமாக வந்து கவலையப்பட தேவையில்லை. ஆனால் அந்த நெக் பேண்டுக்கு வந்து பேட்டரியோட அதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு வந்து சொல்லலாம். நம்ம வந்து வெறும் 10 minutes சார்ஜ் போட்ட போது நமக்கு வந்து 15 hours வரைக்குமே வந்து பிளேபேக் டைம் வந்து கிடைக்கனால பேட்டரி பற்றி நம்ம அந்த நெக் பேண்ட் வந்து சுத்தமாக கவலையப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப குயிக்காக இந்த நெக் பேண்டோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆன் பண்ணோம்னா இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆஃப் பண்ணோம்னாலுமே நம்ம பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் தான் வந்து பண்ணணும். மியூசிக் வந்து பிளே இல்லைனா பாஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணணும். ஸோ நம்ம வந்து 3 times வந்து டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். அப்புறம் வால்யூம் கண்ட்ரோல்ஸோட ஃபங்க்ஷன் ஆஸ் யூஷுவல் சேம் தான். நம்ம வந்து ஃபார்வர்ட் ட்ராக் பண்ணோம்னா மட்டும் நம்ம வந்து ப்ளஸ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். பேக்வர்ட் ட்ராக் பண்ணோம்னா நம்ம வந்து மைனஸ் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். இதே பட்டன் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் எப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கால் ஆன்சர் பண்ணோம்னா இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து ஒரு வாட்டி வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ காலை வந்து என்கால் பண்ணோம்னா நம்ம வந்து 2 seconds வந்து ப்ரெஸ் பண்ணணும். காலை வந்து ரிஜெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே வந்து இருக்கணும். அடுத்து இந்த நெக் பேண்டோட கால் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ என்விரான்மெண்டல் நாய்ஸ் ரிடக்ஷன் டெக்னாலஜின்னு வந்து ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க போல். அதனால அதோட கால் குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இண்டோரில் பார்த்தீங்கன்னா அதோட கால் குவாலிட்டி வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால்
அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா எல்லா நெக் பேண்ட் மாதிரி இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுது. பட் பரவாயில்ல, இவங்க சொல்கிற அளவுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இல்லைனாலுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து சாமான் வந்து சொல்லலாம். சரி, ஓகே, இப்போ நீங்களே வந்து ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து நான் இந்த நாய்ஸ் நெக் பேண்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நான் இப்போ வந்து இண்டோர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இண்டோர் அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். நான் இப்போ வந்து அவுட்டோரில் போய் பேசுகிறேன். அப்போ எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து நான் இந்த நாய்ஸ் நெக் பேண்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நான் இப்போ வந்து அவுட்டோர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். மெயின் ரோட்டில் பேசுகிறேன். ஸோ மெயின் ரோட்டில் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். கடைசியாக அந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 10mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. பேஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பஞ்சியாக இருந்திருந்தா இன்னுமே வந்து பெட்டராக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, பேஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது நல்லா தான் வந்து இருந்துச்சு. மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ், ஹை டோன்ஸ், அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேஸ் வந்து ஓவர் ஷேடோ பண்ணிடுதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆவரேஜாக தான் வந்து இருக்குது. பட் ஓகே, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து ஓகேன்னு வந்து சொல்லலாம். ஸோ ஓவராலாக 900 rupeesக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து வருதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ அந்த நெக் பேண்டோட ப்ரைஸிங் நிறைய இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு இனிஷியல் ஆஃபராக வந்து வெறும் 900 rupeesக்கு வந்து செல் பண்ணுறாங்க. 900 rupeesக்கு இந்த நெக் பேண்ட் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா 900 rupeesக்கு இந்த நெக் பேண்ட் வந்து 100% ஒருத்துன்னு வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து தாராளமாக இந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த நெக் பேண்ட் வந்து இப்போ உடனே வந்து வாங்க பாருங்க, இந்த 900 rupees இருக்கும்போதே. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.